கலகலன்னு கேட்குது இல்லைங்களா? இந்த மாரி கேட்கறதுனாலே என்னமோ இதுக்கு பேரு கலகலன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இப்ப நம்ப கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஒரு சிம்பிளான நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சு நம்ம கலகல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் கோதுமை மாவு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா மைதா மாவு கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து ஸ்வீட் நல்லா எடுத்து குடுக்கும். கொஞ்சம் ஏலக்காய் தூள். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 200 கிராம் அளவு வந்து சர்க்கரை நல்லா மிக்ஸியில போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்து அதுலயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நெய் இல்லன்னா எண்ணெய் வந்து நம்ம மாவுல மிக்ஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நான் வந்து நெய் தான் வந்து சேர்த்துருக்கேன். கிருஷ்ணருக்கு நெய் நெய் ரொம்ப பிடிச்சதுனால, அத வந்து நல்லா உருக்கி மாவுல சேர்த்து நல்லா பெசஞ்சு, ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1/4 மணி நேரம் ஊற வச்சு பெசஞ்சேன். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கனமா இருந்தா, கொஞ்சம் பிஸ்கெட் மாதிரி எடுக்கலாம். அதுவே மெல்லிசா இருந்துச்சுன்னா கலகலா. நம்ம வந்து நான் 2 டைப்புமே போட்டுருக்கேன். நான் வந்து பாக்ஸ் மாதிரி கூட இந்த மாரி போட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா வந்து டைமண்ட் ஷேப்ல எப்படி வேணா நம்ம நம்ம இஷ்டம் தான். நைஃப் வச்சு அழகா கட் பண்ணி எடுத்து எண்ணெயில வந்து மீடியமா வந்து எண்ணெய் காஞ்சிருக்கணும். ரொம்ப வந்து காஞ்சிருச்சுனாலும், நல்லா வெளிய வந்து கருகிடும், உள்ள வந்து வேகாது. ஃபர்ஸ்ட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் நல்லா லைட்டா காஞ்சதுக்கு அப்புறமா ஒண்ணு ஒண்ணா எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தள்ளி விட்டுட்டேன். ஆனா வந்து அந்த எண்ணெய் சூட்லயே வந்து எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படிதான் எல்லாமே போட்டு விட்டேன். ஒண்ணு ஒண்ணா போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. எல்லாமே போட்டாலுமே இந்த எண்ணெயில போட்ட உடனே அந்த ஹீட் ஆகும்போது தனித்தனியா பிரிஞ்சு வந்துடுது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க கட் பண்ணிட்டு தனியா பிரிச்சு விட்டுட்டு அப்படியே போட்டுடலாம். இத எடுத்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் இது லோ ஃப்ளேம்ல தான் வந்து வேக வச்சு எடுக்கணும். அப்பதான் வந்து நல்லாயிருக்கும். இத நம்ம சூட்டோட சாப்பிட்டோம்னாலுமே வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அந்த சூடெல்லாம் போனதுக்கு அப்புறமா சாப்பிட்டு பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும். குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சு நம்ம சிம்பிளா ஒரு ஸ்வீட் எல்லாம் செஞ்சுட்டோம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.